இப்போ அடுத்தது டேட்டா எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு கம்ப்யூட்டர்ல. ஸோ கம்ப்யூட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், கரெக்டா? அதில் ஸ்டோர் பண்ணும்போது டேட்டா எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்? இப்போ பேர் இருக்கு பாலா அப்படின்னு இருக்கு. இந்த பாலான்ற பேரை வந்து கம்ப்யூட்டர்ல போய் ஸ்டோர் பண்ணணும். எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்? ஏன்னா அது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ். அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எதர் வோல்டேஜ் இருக்கு இல்லை. ஸோ 1 or 0. யூஸ்வலாக கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, ரைட்? அப்போ வோல்டேஜ் இருக்கு இல்லை, அப்போ கம்ப்யூட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறது 1s or 0s தான் ஸ்டோர் பண்ண முடியும் கம்ப்யூட்டரால். இந்த பாலான்ற பேரை எப்படி ஸ்டோர் பண்ணும்? அப்போ எப்படி பாலான்ற பேரை ஸ்டோர் பண்ணணும்னா பிக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பிக்கு வந்து 66 ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்மால் ஏக்கு 97 ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பரை இந்த 1s and 0s மாத்தி தான் ஸ்டோர் பண்ணுவோம். திருப்பி எடுக்கும்போது 1s and 0s எடுத்து இந்த 1s and 0s என்ன நம்பர் 66 அப்ப 66 வந்து கேபிட்டல் பி டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஓகே, அப்ப நம்ம ஸ்டோர் பண்றது 1 or 0. இந்த இத தான் வந்து ஒரு பிட் அப்படினு 1 இல்லனா 0 ஸ்டோர் பண்றோம் கம்ப்யூட்டர்ல, அதுதான் பிட் அப்படினு. ஓகேவா? சோ இந்த மாதிரி 8 பிட் வந்ததுதான் ஒரு பைட். ஒரு பைட் வந்து 8 பிட்ஸ். ஓகே, ஸ்டோரேஜ் அண்ட் மெமரி. இப்ப டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் மெமரி வந்து பைட்ஸ்ல தான் மெஷர் பண்ணிப்போம். எவ்வளவு பைட், எத்தனை கிலோ பைட், எத்தனை மெகா பைட், ஜிகா பைட். சோ இதெல்லாம் மெஷர் பண்றது, எவ்வளவு ஸ்டோரேஜ் மெஷர் பண்றது பைட். ஆனா இன்டர்நெட் ஸ்பீடு இருக்குல்ல, ஸ்பீட் எப்படி மெஷர் பண்ணுவ? ஒரு செகண்டுக்கு எத்தனை பிட்ஸ் வருது, இல்ல ஒரு செகண்டுக்கு எத்தனை பைட்ஸ் வருது. சோ பிட்ஸ் பெர் செகண்ட் ஆர் பைட்ஸ் பெர் செகண்ட். பிட்ஸ் பெர் செகண்ட் mbps ஸ்மால் p போட்டானா பிட்ஸ் பெர் செகண்ட், மெகா பிட்ஸ் பெர் செகண்ட். கேபிட்டல் B போட்டாங்கன்னா பைட்ஸ் பெர் செகண்ட். சோ ஸ்பீடை மெஷர் பண்றது பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டேட்டா போகுது அதான் ஸ்பீடை மெஷர் பண்றது. ஓகே, ஸ்டோரேஜ் மெஷர் பண்றது வெறும் பைட், அவ்வளவுதான். சோ ஒரு கிலோ பைட் வந்து 1024 பைட்ஸ் வந்து ஒரு கிலோ பைட். ஒரு பைட் வந்து 8 பிட். 1024 பைட்ஸ் வந்து ஒரு கிலோ பைட். 1024 கிலோ பைட் ஒரு மெகா பைட். 1024 மெகா பைட் ஒரு கிகா பைட். ஸோ இப்படி தான் நம்ம மெமரியை ஸ்டோரேஜை மெஷர் பண்றோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். நம்ம நம்பர்ஸை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஒரே நம்பர் தான். இப்போ 45 ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை வந்து 4 நம்பர் சிஸ்டம் இருக்கு. 4 நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பைனரி. பைனரி இது வந்து பேஸ் 2. நம்ம ரெண்டு சிம்பிளை யூஸ் பண்ணி நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். என்ன ரெண்டு சிம்பிள்? 0 and 1. ஓகே, இது எப்படி? இது வந்து பேஸ் 2 அப்படினும். ஏன்னா நம்ம ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்றதுனால பேஸ் 2. ஓகே, சோ இப்போ பைனரியை எப்படி நம்ம எப்படி நம்ம காமிக்கலாம் அப்படின்னா, எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னா, இதுக்கு என்ன பேஸ் 2ன்னு சொன்னேன், கரெக்டா? அப்ப இந்த 45 ரெப்ரசன்ட் பண்ணணும்னா நம்ம ஒரு டிஜிட்டையும் 2 பவர் நம்பரா ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்ப இது வச்சுங்க, 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, இதே மாதிரி போட்டே வாங்க. 2 பவர் 4 எல்லாம் 2 பவர் நம்பர்ஸா போட்டே வாங்க. என்ன வரும்? 2 பவர் 0 1, 2 பவர் 1 2, 2 பவர் 2 4, 2 பவர் 3, இதோ 2 மல்டிப்ளை பண்ணா 8, இதோ 2 மல்டிப்ளை பண்ணா 16, இதோ 2 மல்டிப்ளை பண்ணா 32. ஓகே, சோ இப்படி தான் இது மாதிரி 2 பவர் நம்பர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இப்போ 45 வேணுமா உங்களுக்கு? 45க்கு எங்கெல்லாம் 1 போட்டா 45 வரும்? ஒரு 32 வச்சுக்கலாமா? ஓகே, 32 கூட 8 ஆட் பண்ணா 40 வந்துருதா? 40 வந்துச்சா? இன்னும் 5 தானே வேணும். 5க்கு ஒரு 4 ஒரு 1. இந்த நான் எங்கெங்கெல்லாம் 1 போட்டுருக்கணும் அந்த நம்பர்லாம் ஆட் பண்ணா நமக்கு 45 வந்துருச்சு, கரெக்டா? மீதி இடத்துலலாம் 0 போட்டுருக்கும். ஸோ திஸ் இஸ் த பைனரி ஆஃப் 45. அப்போ 45ன்ற நம்பரை நம்ம பைனரியில் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ நீ 45 ஸ்டோர் பண்ணிட்டா கம்ப்யூட்டர்ல போய் இதுதான் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ ஒரு இந்த பைனரி நம்பர் இருக்கு அப்படின்னா நம்ம அதை 45 டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் மெத்தட்.
அதோட 2 பவர் நம்பர்லாம் போட்டுட்டு அது கரஸ்பாண்டிங் எங்கெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு டெசிமல் கிடைச்சிரும். ஸோ நம்பர் சிஸ்டம்னா ஒரே நம்பரை டிஃப்ரெண்ட் வேஸ்ல ரெப்ரசென்ட் பண்றோம், டிஃப்ரெண்ட் விதமா காமிக்கிறோம். 45ன்றது டெசிமல் நம்பர் சிஸ்டம். அதுதான் இங்க அதான பேஸ் 10 நமக்கு எல்லாமே தெரிஞ்சது. எத்தனை டிஜிட் இருக்குது? 10 டிஜிட் இருக்கு. என்ன டிஜிட்? 10 டிஜிட் 0ல இருந்து 9 வரைக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. கரெக்ட். இப்ப இந்த நம்பர் நம்ம இப்ப 345 அப்படின்றது எப்படி எழுதலாம்? 5 into 10 power 0 plus 4 into 10 power 1 plus 3 into 10 power 2. அப்படிதானே வருது? 3 into 10 power 2 என்ன? 3 into 100 300, 4 into 10 40, அப்புறம் 5 into 1 50. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 345 வருதா? கரெக்ட். சோ இந்த மாதிரியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது பேஸ் 10ல ரெப்ரசென்ட் பண்றது. இதெல்லாம் நம்பர் சிஸ்டம். ஓகே, எப்படிலாம் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, அடுத்த நம்பர் சிஸ்டம் ஆக்டல். ஆக்டல்ல பாத்தீங்கன்னா பேஸ் 8, அதாவது 8 சிம்பிள் இருக்கு 0ல இருந்து 7 வரைக்கும். ஓகே, இப்ப அதை நம்ம அது கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ வேணும் அப்படின்னா இப்ப பேஸ் போடும்போது இப்ப 17 ஒரு ஆக்டல் நம்பர் இருக்கு. 17ல ஆக்டல் என்ன நம்பர் இருக்கலாம்? 0ல இருந்து 7 வரைக்கும் இருக்கலாம். கரெக்டா? 8 டிஜிட் இருக்கு. இதை நான் டெசிமலா கன்வெர்ட் பண்ணனும்னா 7 into 8 power 0, 1 into 8 power 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணு. ஓகே, 1 into 8 power 1. ஓகே, 1 into 8 power 1 is 8 plus 7 into 8 power 0 is 7. இது 15. இந்த மாதிரி நம்ம ஆக்டல் பேஸ்ல இருந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணலாம். சோ ஒரே நம்பரை பைனரியாவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், டெசிமலாவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆக்டலாவும் காமிக்கலாம். இது வந்து அப்புறம் ஹெக்ஸாடெசிமலாவும் காமிக்கலாம். ஹெக்ஸாடெசிமலுக்கு வந்து பேஸ் 16. இதுல என்னன்னா 16 டிஜிட் இருக்கு 0ல இருந்து 9 வரைக்கும். அப்புறம் 10க்கு பதிலா A, 11க்கு பதிலா B, ஓகே, 15க்கு பதிலா F. இந்த மாதிரி 16 டிஜிட் வழியா நீ காமிக்கலாம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா 16 டிஜிட் இருக்கிறதுனால நீ நம்பர் வந்து 1A இருக்கலாம். இது ஒரு நம்பர். இதுக்கு டெசிமல் நம்பர் என்ன வரும்? A into A ன்றது என்ன? 10. கரெக்டா? அதானே? A க்கு பதிலா 10, B க்கு போடுறோம்னா B க்கு பதிலா 11 போடுறோம். ஓகே, அப்ப A into 10 into 16 power 0, 1 into 16 power 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 26. சோ 26 என்ற நம்பரை நம்ம ஹெக்ஸாடெசிமல்ல இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். சோ நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் என்னது? பைனரி. அதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கு? 2, 0 1 1. அடுத்து டெசிமல். எத்தனை டிஜிட் இருக்கு? சிம்பிள்ஸ் இருக்கு? 10, 0ல இருந்து 9 வரைக்கும். அடுத்து ஆக்டல். எத்தனை டிஜிட் இருக்கு? 0ல இருந்து 7 வரைக்கும். அப்புறம் ஹெக்ஸாடெசிமல் 0ல இருந்து 15 வரைக்கும். 15 வந்து F1. சோ ஒரே நம்பரை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்.